வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை செய்வது கிடையாது. அப்படியா? என் மகனை கூப்பிடுறேன். அழைக்கவாம்மா. தாயோடு பிறந்ததோரி தாய் மாமா நம்பிட்டு பரட்டாம மாதவரு பிறந்தவரு மாமையாக மாயவரு நான் படித்து படித்த மாமே கிரிமலையே மாமேக கொடையா பிடித்த மாயா கோடி மேல நிறுத்தி கொண்டு பண்டு மாமா பண்டு மாமா என்னை பெற்றது என் தாயா இருந்தாலும் என்னை வளர்த்தவர் எல்லா தாங்களே. எனக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர் தாங்களே. மாமா உங்களுடைய பாதத்திற்கு வீரவாளாவிமன்யு கோடான கோடி வந்தனை செய்தேன் மாமா. வாழ்ந்திருப்பாயப்பா. வந்தன தந்தையே என்றுமே சுகமாக வாழ்வாய், வெற்றி வீரனாகவே. அப்பா அபிமன்னா தந்தையே, அப்பா சண்டைக்கு நேரமாச்சு. மாமா சாரதிய ஒன்று மாமா பரந்தாமா மாறி யுத்தத்துக்கு நேரமாச்சு. மாமா யுத்தம்
எனக்கு பார்த்த மகன் வருவான் படையெல்லாம் காத்திருக்கும் மாமா மருமகனே, யுத்தத்திற்கு நேரமாகிவிட்டது. பொழுது விடிய போகிறது. தந்தையே அபிமன்னா, நேற்றைய தகலத்திலே உங்களுடைய மகன் அர்ஜுனன் மகன் அபிமன்யு என்று இந்த உலகமே புகழும்படி செய்து விட்டேன். புகழும்படி செய்ததை கண்ணார பார்க்க முடியவில்லையே என்று எனக்கு ஒரு கலக்கதானே தவிர அப்பேற்பட்ட வீரத்திற்கு விளக்கமானவன் என் மகன் அபிமன்னன் அல்லவா? சபாஸ். அப்படி இருக்க சண்டைக்கு என்னை அழைத்து போக வந்தீரா தந்தையே? அதற்காக தான் நான் வந்தேன். உன் மாமனும் நானும் அதற்காக வந்தோம். ஆனா உங்க அம்மா என் முன்னாடி வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அம்மா என் மாமனை கூட்டிட்டு போவாத, என் மாமனை கூட்டிட்டு போவாத. என்னம்மா மகனே, அம்மா 12 நாட்கள் கொன்னவாயா? என்னடா எங்க அம்மாளுக்கு ஆயிருக்கும்? மகனே, என்னம்மாச்சு? நீ தாய்க்கு ஒரு பிள்ளை. எனக்கு என்னவோ தெரியல, ரொம்ப எனக்கு மனக்கலக்கமாக இருக்குது. ஆமா, இன்று ஒரு நாள் மட்டும் வரலை என்று சொல்லுப்பா அவன் தந்தையார்கிட்ட. அம்மா கண்ணே, துரியோனுடைய சேனை எல்லாம் அபிமன்னன் வருவான் வருவான் என்று என்னை அரைக்கோவல் விடுக்கு சத்தம் எங்க கேக்குது. என்னம்மா மகனே, தாயே, நான் பேச்ச கேளுமே. பொல்லாத சொப்பன நடுகண்டே, பொல்லாத சொப்பன நடுகண்டே, போகாதே பொல்லாத சொப்பன நாடுகண்டே, பொல்லாத சொப்பன நாடுகண்டே. வடக்கட வீதியில எம்மகனே, மகபடி மேல ஒன்று மகனின சாய கட்டே, கால வீதியில எம்மகனே, அம்மா அழுவாதம்மா. கால வீதியில எம்மகனே, மேற ஒன்று சாய கண்டே, மேற ஒன்று சாய கண்டே, மகனே, நான் பெற்ற வீரன்
நீ தாய்க்கு ஒரு பிள்ளையடா. அம்மா 12 நாள் சண்டைக்கு போய்விட்டு இன்று வருவன் நாளை வருவன் என்று நான் வழியவே பார்த்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு தான் உன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கும் யுத்தத்துக்கு போறேன் என்று சொல்றியே, இன்று ஒரு நாள் மட்டும் நீ தாய் கூட இருந்துட்டு நாளைக்கு யுத்தத்துக்கு போடா. அம்மா மகனே, காட்டாத்து வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க பார்க்கிறாயா? தாய் பேச்ச கேளு கண்ணே. அம்மா சிங்கத்தை போல இந்த வீரவாள அபிமன்யு மாண்டாலும் மீண்டாலும் என் தந்தையார் அர்ஜுனனுடைய பேர் விளங்க வேண்டும். அப்பேர் வட்ட உன்னுடைய மக வீர திருமகனை வெற்றுவிட்டு என் தாயினுடைய கண்ணீரே கண்ணீரா? மகனே, அம்மா அம்மன சிறு வரி சிங்கத்தை போல் சிங்கத்தை போல் என்னுடைய தந்தையார் இருக்கு, கவசத்தை போல் என்னுடைய தாய் மாமன் இருக்கு. செம்மறியாட்டு கூட்டத்திலே புகுந்து அந்த துரியோதனாதிகளை துண்டு துண்டாக வெட்டி எறிய நான் இருக்கிறேன். என்னத்துக்கு வாங்க அண்ணல கண்ணீர் வருது? மகனே, என்னம்மா தேவி, இன்று ஒரு நாள் மட்டும் என் கூட இருடா, நாளைக்கு யுத்தத்துக்கு போலாம் கண்ணே. மகனே அபிமன்னா, அப்பா நான் சொல்லிவிட்டேன் உன் தாயிடத்திலே, இன்றைய தினத்தில் மகனாகி அபிமன்னன் சண்டைக்கு கூட வர வேணாம். பெரிய தந்தையாகிய தருமருக்கு நீ காவல் இருந்தால் போதும். 4 கிங்கிலியர் படையெல்லாண்டே அர்ஜுனாவா என்று வலுச்சண்டைக்கு வருகிறார்களா? கிங்கலிய படையா? உண்மைதானப்பா. சரி, அதனால் நானும் உன் பெரிய தந்தையாகப்பட்ட வீமச்சேனனும் நகரன் சகாதேவன் 4 நாங்கள் சண்டைக்கு போகிறோம். சரி, தர்மபுத்திர மகாராஜன் என் அண்ணாருக்கு உன் பெரிய தந்தைக்கு நீ காவலுக்கு இருந்தால் போதும். அப்பா 12 நாளைய சண்டைக்கு வந்தேன். உண்மைதான். என்னைக்கு என்னை பாடி கூடாரத்திற்கு காவல் வைத்து விட்டு நீங்கள் மட்டும் சண்டைக்கு போறேன் என்று சொல்கிறீரே, நானும் வரம்பா உங்க கூடிய. மகனே, அப்பா ஆகிடமே இருந்தாலும் தந்தையாருடைய உயிரை காப்பது உன் வேலை. பெரிய தந்தை அல்லவா, அண்ணாருக்கு நீ காவல் இரு. சண்டைக்கு வரும் கிங்கிலியர் படையெல்லாம் ஒவ்வொரு வேட்டையாடி வருகிறேன். அப்பா மகனே, உங்களுடைய வார்த்தையை மீறி வேணா அபிமன்னன். உண்மைதானப்பா. அம்மா மகனே, எதற்கும் கலங்க வேண்டாம். நான் இன்னைக்கு சண்டைக்கு போகல, நம்முடைய பெரியப்பாவுக்கு பாடிக்கூடாரு காவலுக்கு போறேன். அப்படியா? அம்மா மகனே, போய் வாடா மகனே என்று ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா
மகனே, வெற்றி உனக்கு அதாவது வெற்றி பரிசை உனக்கு தருகிறேன். நீ 1000 தான் சொன்னாலும் இந்த தாயினுடைய மனம் ஏற்க மறுக்கிறது. நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்றியே. பாடி கூட தாங்க அவன் சொல்லுப்பா. நான் என்னடா சொல்லிட்டு அவன் முன்னாடியே புனையிட்டே நிக்கிறாளா? தங்கா இதற்கு கவலை வேண்டாம். தங்கச்சாச்சு பேசுமாமா. அர்ஜுனா, ஆமா, தர்மருக்கு காவலுக்குத்தான் உன் மகனை அழைத்து செல்கிறோம், சண்டைக்கல்லம்மா. அண்ணா, பயம் வேண்டாம். அப்படி இருந்தாலும் என் மகன் வருவார் என்று நான் வழியவே பார்த்து கொண்டிருப்பேன். அப்படியா? சீக்கிரமா என் பிள்ளையை கூட்டிட்டு வந்துருங்க. கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக் கொள்கிறேன். தந்தையே அபிமன்னா, என் தாய்க்கு மட்டும் வேறு ரத்தமா ஓடுது? இல்லப்பா. நம்முடைய யாதவகுலம், ஆமா, நம்முடைய மாம முட்டு ரத்தம் ஆமா, நமக்கு விட்டதா? விடாதப்பா. அதனால தொட்ட பாசம் கெட்டால் விடுமா? விடாது. அதை போலதான் தாயே, சுவாமி, வெற்றியோடு சென்று வாடா அபிமன்னா என்று ஒரு வார்த்தை சொல்லம்மா. இப்பதான் சிரிச்சுக்கிட்டு சொல்றீதா? மகனே, அம்மா, நான் அழுத கண்ணு சிந்தனோட நீ வருவீர் என்று வழியதான் நான் பார்த்து கொண்டிருப்பேன். சரி, எனக்கு மனம் வரல கண்ணு. அம்மா ஒன்றுக்கு பயப்படாதே. சரி, நான் சண்டைக்கு போகவில்லை, காவலுக்கு செல்கிறேன். அப்படியா? வெற்றியோடு வருகிறேன். சீக்கிரமா போயிட்டு வந்திருக்கேன். ஆகட்டும் தந்தையே. அபிமன்னா, அம்மா படி போய் வருகிறேன். போடே. தந்தையே, அபிமன்னா, பாடிகுடார காவலுக்கு போவது என்னுடைய வேலை. ஆகட்டும். என் தந்தையாருடைய நிழலை கூட எவராலும் நெருங்க முடியாத பார்த்துக் கொள்வது நான். உன்னை பற்றி முழுவதும் அறிந்தவன் உன் தந்தை அல்லவா? மாமா, அதாவது மருமகளே, பெண்கள் ஏறி வரும் சிங்களைய சேனையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும். என் பெரிய தந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும். வெற்றியாடு சென்று வாருங்கள். மாமா